தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்கள் தன் தலைமை உரையை நமக்கு வழங்குவார். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமையின் நன்று வாய்மை எனப்படுவது யாதனில் தீது ஒன்றும் இல்லாத சொல்லல் என்பர். ஸோ வாய்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் திரு ஸ்ரீதர் அவர்கள் தன் உரையை அளிக்க அன்புடன் அழைக்கிறோம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தம்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் என்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாய் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி நிலைநிறுத்திய என் தந்தைக்கும் தாய்க்கும் முதல் வணக்கம். பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்னை இயக்கும் இனிய தமிழே நீ என்னை தமிழால் இயக்கு அன்னை தமிழுக்கு வணக்கம். அதாவது திருவள்ளுவர் திருக்குறள் என்னன்னா, திருக்குறள் 2 வரிகளில் 7 சீர்களில் 3 பால்களில் கலங்கரை விளக்காய் மனிதனின் வாழ்வுக்கு வழிகாட்டும். திருமணம் அழைப்பிதழ்களில் இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தில் வரும் அன்புங்கிற குரலினை பதிவிட்டு தமிழ் பற்றை வெளிக்காட்டும். பொதுமறை நேரமுதுக்கி தலைகுனிந்து நீ நாள்தோறும் அதை படித்தால் இதயத்தில் நிறுத்திடும் உலகமும் பாராட்டும். பொதுவாய் திருவள்ளுவரின் பொற்பாதங்களை நீ தொட்டு வணங்கிவிட்டு தந்தைத்தாய் நினைத்திட்டு போனால் இன்பம் அது தாளாட்டும். வான்தரும் மழைகளினால் உயிர்கள் எல்லாமும் சுகமாய் இருந்திட உதவிடும் இயற்கைக்கு பொங்கலன்று நன்றியினை பறைசாட்டும். வளம் தரும் இலக்கியங்களில் முதன்மையானது நான்முகனார் தெய்வ நூல் வாய்மையை பேசிடும் அதனால் கொண்டாடட்டும். தேன்போல் இனிப்பானது தேசமெங்கும் பிள்ளைகளிடத்திலே கொண்டு நாம் சேர்த்தால் வளர்கிற தலைமுறை தழைத்தோங்கட்டும். தேர்போல் பெருநாவலர் தமிழன்னை மடியில் தவகின்றவர் அவர் கரம் பிடித்து புலவர்கள் கவிதைகள் பல புனையட்டும். ஆழ்வினை உடைமையதனை நீ உள்வாங்கினால் அருமையானது ஒன்றுமில்லை தெளிவுடன் துணிவுடன் மலையினை தகர்த்திடுவாய். அச்சமின்றி ஒழுக்கமுடன் நீ நேர்மையுடனும் தடுமாறாமல் நல்லதொரு பாதையில் நடந்தால் வானத்தை தொட்டு விடுவாய். ஊழையும் சோர்வில்லாமல் ஒரு குறையில்லாமல் ஓய்வில்லாமலே கண்விழித்து உழைத்தால் ஒரு நாள் விதியினை தோற்கடிப்பாய். உண்மையினை உள்ளபடி நீ கூட்டாமலும் அதை குறைக்காமலும் நடுநிலை வகித்தால் சரித்திர புகழினை அடைந்திடுவாய். வான்புகழ் வள்ளுவர் பேரனாவாய். இது நான் இயற்றிய தமிழுக்காக பாடல். தெரிந்த திருக்குறளை பற்றி நாம் அறியாத பல தகவல்கள். தமிழில் உள்ள நூல்களிலேயே சிறப்பிடம் பெற்ற நூல் திருக்குறள். இது மனித வாழ்வின் முக்கிய அங்கமாகிய அறம், பொருள், இன்பம் அல்லது காமம் ஆகியவற்றை இவற்றை விளக்கும் நூல். இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர் என்று அனைவருக்கும் தெரியும். இந்த திருக்குறளை பற்றி சில அரிய தகவல்களை திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் 380. திருக்குறள் பொருட்பாலில் உள்ள குறட்பாக்கள் 700. திருக்குறள் காமத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் 250. திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்கள் 1330. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் உள்ள சொற்கள் 14,000. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247. 37 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சிப்பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட 1705 ஒரே எழுத்து நீ. திருக்குறளில் 1 முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்துக்கள் லீ, ஙா. திருக்குறளில் இடம்பெறாத 2 சொற்கள் தமிழ், கடவுள்.
திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடுவர். திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறள் உரையாசிரியர்கள் 10வது உரையாசிரியர் பரிமேலழகர். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 70 கோடி என்ற சொல் ஒரே குறளில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறள் இதுவரை 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வகுப்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. திருக்குறளுங்க தானே முழுதுணர்ந்து தன்தமிழின் மென்குரலால் ஆனா அறமுதலா அந்நான்கும் ஏனோர்க்கு ஊழின் உரைத்தார்க்கும் ஒன்னீர் முகிலுக்கும் வாழி உலகு எண்ணாற்று மற்று என்பது திருக்குறள். ஒரு மனிதன் எப்படி தெரியுங்களா வாழ வேண்டும்? ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊருக்கு நடுவே வெட்டப்பட்ட குளம் எல்லா உயிரினங்களுக்கும் அதில் உள்ள நீர் பருகி உயிர் வாழும். அதை போல மனிதன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மிக சிறப்புக்குரியது. திருக்குறளை படித்தால் மனிதனை உருவாக்கும். ஒரு பகவத்கீதையை படித்தால் இந்துவை உருவாக்கும். ஒரு பைபிளை படித்தால் கிறித்துவனை உருவாக்கும். குரானை படித்தால் ஒரு இஸ்லாமியனை உருவாக்கும். எதை படித்தால் நீ மனிதனாவாய்? திருக்குறளை படித்தால் நீ சான்றோனாவாய். அதனால்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். ஒரு மனிதன் வாழ வேண்டிய அறநெறிகளில் நின்று வாழ்வானே ஆனால் அவன் வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலம் குன்றின் மேலிட்ட ஒளிவிளக்காக திகழும். மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தையே வென்று கொண்டு வருகிறான். ஆனால் அவன் போகும் பொழுது நோய்வாய்ப்பட்டு இறக்கும் பொழுது உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறான். நோய்வாய்ப்பட்டு இறக்கம் தருவாயில் சொல்லுகிறான், நான் இந்த உலகத்திற்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னை அந்த கல்லறை பெட்டியில் வைத்து கொண்டு எடுத்து போகும்போது 2 கைகளையும் விரித்து வையுங்கள். ஏனென்றால் உலகத்தையே வென்ற ஒரு அரசன் இன்று போகும்பொழுது வெறும் கைகளால் போகிறேன் என்று சொல்கிறான். அன்றே வள்ளுவர் சொன்னார், நெறிநல் உலன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று ஒருவன் உயிரோடு இருந்தான், அவன் இன்று இல்லை என்ற நிலையாமையை பெருமையாக கொண்டது இந்த உலகம். பணம் எல்லோரிடமும் இருக்கும், அதை கொடுப்பதற்கு நல்ல மனம் வேண்டும். ஔவையார் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? சித்திரமும் கைப்பழக்கும், செந்தமிழும் நாப்பழக்கும், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கும், நித்தம் நடையும் நடைப்பழக்கும், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் சொல்றார். அதாவது பணம் இருந்தால் மட்டும் போதாதுங்க, நல்ல மனம் இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் குணம் இருக்க வேண்டும். இதெல்லாம் தானாக வரணும். நம்மளுடைய முப்பாட்டன், நம்மளுடைய தகப்பன், நமக்கு இது அந்த இரத்தத்தில் இருந்து கடந்து வர வேண்டியது. வள்ளுவர் சொல்லுவார், அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. இளைஞர்களாக உள்ளவர்கள் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் இன்று முதலே நல்ல அறப்பணிகளை செய்ய வேண்டும். நீ வாழும் காலத்திலே எச்சில் கையால் ஈ காக்கா ஓட்டாமல் நீ சாகும் பொழுது நான் நல்லது செய்ய போகிறேன் என்று வந்தால் அதனால் என்ன பயன்? வள்ளலார் சொல்லுவார், கங்கையிலே காவிரியிலே 100 முறை முழுகி கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி வெங்குடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமில்லா வேதியற்கை பணமல்லி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தயவில்லா சத்தியமாய் முக்தியதை அடையார். நீ இரக்கம் இருக்க வேண்டும். இரக்கம் இருந்தால் மட்டுமே நீ முக்தி அடைய முடியும். சும்மா நான் காசிக்கு போகிறேன், நான் ராமேஸ்வரம் போகிறேன், நான் கடல் கடந்து போகிறேன், நான் எதுவுமே கிடையாது. வள்ளுவர் சொல்லுவார், வீணால் படாமை நன்றாற்றி நக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒரு நாள் தவறாமல் எவன் ஒருவன் நல்ல அறப்பணிகளை செய்து வருகிறானோ அவனுக்கு அடுத்த பிறவி என்ற வழியை அந்த அறம் என்று கல் அடைத்துவிடும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால் ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் முக்கியம், அறம் முக்கியம், வாய்மை முக்கியம். செவத்தில் அடிக்கிற பந்து எப்படி நமக்கு திரும்பி வருகிறதோ அதை போல நாம் என்ன செய்கிறோமோ எப்படி செயல்படுத்துகிறோமோ அதை பொறுத்துத்தான் நமக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். எனவே நீங்கள் எல்லோரும் திருக்குறளை படிக்க வேண்டும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. பண்பு இல்லாதவனிடம் இருக்கின்ற செல்வம் கெட்ட பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட ஒரு பால். அந்த பால் எதற்கும் பயன்படாது. அதாவது வள்ளுவர் சொல்லுவார், நிலையாமை என்ற அதிகாரத்தில்
நில்லாதவற்றை நிலையின்னை என்றுடனும் புல்லறிவாண்மை கடை கூத்தாட்டு அவைக்குடாதற்றே பெருஞ்செல்வம் போக்கும் மதுவிலிந்தற்று அற்கா இயல்பெற்றுச் செல்வம் அது பெற்றால் அற்குவ ஆங்கே செயல் நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின் நாச்செற்ற விக்கில் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நெறிநல் உலன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியும் அல்ல பல குடம்பை தனித்தொழிய புல்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விடிப்பது போலும் பிறப்பு புக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்கு. நீங்கள் வீட்டில் போய் நிலையாமைங்கிற அதிகாரத்தை படித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அது புரட்டி போட்ட அதிகாரம் அந்த திருக்குறள். நான் இயற்கையாகவே நல்ல குணத்தில் நல்ல குடும்பத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் பணத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க, அறத்துக்கு முக்கியத்துவம் தருவோம். பணத்தை கால் தூசிக்கு சமானமாக மதிப்பாங்க. அதே எண்ணம் தான் நமக்கு இருக்குது. அதாவது திருக்குறளில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பம் உரியர் பிறர்க்கு என்ற திருக்குறளை படித்துவிட்டு நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய நண்பர் செல்வமும் 2002 சிஎம்சி மருத்துவமனைக்கு கண்கொடையும் உடல் கொடையும் கொடுத்தோம். என்னுடைய தாயார் 2018 இறந்தார். அவருக்கு 1330 குரட்பாக்களையும் பாடி சிவபுராணம், நடராஜர் பத்து, ஔவையார் பாடல், வள்ளலார் பாடல், பட்டினத்தார் பாடல் பாடி சிஎம்சி மருத்துவமனைக்கு கண்களையும் உடலையும் தானமாக கொடுத்தேன். என்னை அந்த உடல் தானம் செய்வதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பே மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிக்கு உடல் தேவைப்படுகிறது என்பதை முக்காலம் உணர்ந்தவன் வள்ளுவன். அந்த வள்ளுவன் கரம் பிடித்து நீ நடந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும், உன் வாழ்க்கை நேரிசையாக நடக்கும். உன் வாழ்க்கையை நீ திருக்குறள் வழி நீ நடப்பாயானால் எதிரிகள் உன்னிடம் பேசுவதற்கு அச்சப்படுவார்கள். உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கல்காதல் கொண்டு ஒழுகுவார். கல்லுண்ணாமை அதிகாரத்தில் வள்ளுவர் கொடுக்கிறாருங்க. மது குடிப்பதனால் பொன்னை இழுப்பாய், பொருளை இழப்பாய், புகழை இழுப்பாய், சமூகத்தில் நல்ல மதிப்பை இழப்பாய். ஆனால் இன்றைய அரசாங்கம் ஒரு கல்வியை நடத்த வேண்டும், மருத்துவத்தை நடத்த வேண்டும். ஆனால் இன்றைய அரசாங்கம் டாஸ்மாக் என்ற பெயரில் மதுவை ஊத்தி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அன்றே வின்சென்ட் சர்ச்சில் சொன்னார், இந்தியர்கள் ஆளப்பட வேண்டிய கூட்டமை தவிர ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற கூட்டம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில் சொன்னதை உண்மை என்று ஒவ்வொரு சம்பவமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இன்று வரி உணவுக்கு போடுகிறார்கள். அந்த உணவுக்கு வள்ளுவர் சொல்லுகிறார், வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. மக்களிடம் வரி வசூலிப்பது என்றால் மலர்களில் உள்ள தேனை வண்டு எப்படி அதற்கு வலிக்காமல் எடுக்கிறதோ அதை போல் எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் உணவுக்கு போயிட்டு வரியை விதிக்கிறாருங்க. இந்த நாட்டோட முதுகெலும்பு உழவு. வள்ளுவர் அதனால்தான் உழவுக்கு முக்கியத்துவம் தருகிறார். அதனால்தான் என்ன சொல்லுவார், உழுவார் உலகத்தார்க்கு ஆணியக்கு ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவு தொழிலுக்கு முக்கியத்துவம். ஆனால் பொருளாதாரம் படித்த மன்மோகன் சிங்குக்கும் அதனுடைய அருமை தெரியவில்லை, பொருளாதாரம் படிக்காதவனுக்கும் தெரியவில்லை. ஒரு நாடு நல்லா இருக்க வேண்டுமானால் விவசாயிகளும் நெசவாளிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அன்றைய வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. இந்த சமுதாயத்துக்காக மிக தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்தவர்கள் ஒரு சிலர். அதிலே முதலாவது இடத்தில் புத்தர், 2வது இடத்தில் வள்ளுவர், 3வது இடத்திலே டாக்டர் அம்பேத்கர், 4வது இடத்திலே காரல் மார்க்ஸ். இவர்களை எல்லாம் பின்பற்றி வருகின்ற பொழுது நம்ம சிஎம்சி மருத்துவமனை ஐடாஸ் கட்டர், அந்த அம்மா சிறு வயதில் இருக்கும் வேலூரில் இருக்கிறார்கள். அப்பொழுது இரவு தங்கி இருக்கிறார். அவர்களுடைய அப்பா மருத்துவராக இருக்கிறார். அப்பொழுது பிரசவம் பார்ப்பதற்காக வருகிறார்கள். பிரசவம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனைவி பிரசவத்துக்கு ஆண் பிரசவம் எங்கள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஒரு முஸ்லீம் வருகிறார், அதையே சொல்லுகிறார்கள். அந்த மறுநாள் காலையில் அவங்க இறந்து போகிறாங்க. பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்களாம், ஆனால் பிரசவம் பார்க்கறதுக்கு ஆண்களை அனுமதிக்க மாட்டாங்களாம். என்ன சமுதாயம் என்று மனம் நொந்து ஐடாஸ் கட்டர் அமெரிக்காவிலே போய் படித்துவிட்டு வேலூர் ஒரு சிஎம்சி மருத்துவமனை 40 பெட்டுகளோடு ஆரம்பிக்கப்பட்டது. இன்று ஆலமரம் போல் வளர்ந்து நிற்கிறது. ஆனால் அங்கு பணிபுரிபவர்கள் எல்லாம் நம் மக்கள். ஆனால் நம் மக்கள் செய்த தவறு, மருத்துவத்தை அதற்கு முன்னாடி எல்லாம் போகும் பொழுது மருத்துவத்துக்கு முதலில் பணம் கட்ட சொல்ல மாட்டார்கள். முதலில் சிகிச்சை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுவார்கள். இங்கே இருப்பவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு பணம் கட்டாமல் வருவதனால் இன்று என்ன செய்து விட்டார்கள், முதலில் பணத்தை கட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை. அவங்கள நம்ம குற்றம் சொல்லக்கூடாதுங்க. இது பண்ணிட்டு மிகச் சிறப்பான ஒரு உன்னத சேவை. எங்கோ பிறந்த ஒரு யுகோஸ்லாவில் அன்னை தெரேசா அவர்கள் கல்கத்தாவிலே மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்துக்காக செய்தார். அவர்கள் பிறந்த நாட்டிலே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்துடும் பொழுது அந்த நாட்டு அதிபர் சொல்லுகிறார், அன்னை தெரேசா வரலாம்,
ஆனால் அவர்கள் தாயோட இறுதிச் சடங்கை பார்க்கலாம். ஆனால் அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போக அனுமதி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது தன் இதயத்தை கல்லாக்கி கொண்டு அவள் இந்தியாவிலேயே தங்கிவிட்டார். அந்த அளவுக்கு உங்களில் எத்தனை பேர் டாக்டர் அம்பேத்கராகவோ தந்தை பெரியாராகவோ நீங்கள் காரல் மார்க்ஸாவோ ஒரு ஆப்ரகாம் லிங்கனாகவோ புத்தராகவோ வருவீர்களோ எனக்கு தெரியாது. மாணவ செல்வங்களே, நேரம் கூடிக்கொண்டு இருப்பதனால் நான் முடிக்க முயற்சிக்கிறேன். நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனுமிலர் என்ற குரல் போல் நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி முற்றம் முசியாமல் மூங்கில் போல் திருக்குறள் தந்த திருவள்ளுவர் போல் ஆத்திச்சொடி தந்த ஔவையை போல் 16 செல்வங்கள் சிறப்போடு பெற்று அறம் தவறாமல் பல்லாண்டு வாழ அனைவருக்கும் திருக்குறள் வாழ்த்துக்கள். நன்றி, விடைபெறுகிறேன். மாணவருக்கு எது முக்கியம்? வள்ளுவரே சொல்லியிருக்கார், நெடுநீர் மரளி